எல்லாருக்கும் வணக்கம். சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 451. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 695. சரிங்களா? நம்ம அந்த 5ஆம் நம்பர் தான் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். அது மட்டும் தான் நம்ம பாஸு. மீதி நம்பர்லாம் பவரில் போயிடுச்சு. சரிங்களா? இந்த 6 பவர் 1ன்னு போயிடுச்சு, 9 பவர் 4ன்னு போயிடுச்சு. சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 451. நம்ம எடுத்த நம்பர்லாம் நம்ம பக்கா நம்பரு, ஆனால் அதான் பவரில் போயிடுச்சு. சரிங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல. நம்ம ஆல் போர்டு மட்டும் 5 பாஸ் ஆகிடுச்சு. 5 இல்லாமல் கேம் இல்லைனா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 5 பாஸ் ஆகிடுச்சு. யாராச்சும் வின்னிங் வாங்கியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி வாங்க, நாளைக்கு ஒன்று கேசிங்குள்ளே போகலாம். சரிங்களாப்பா? இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம நான் எப்படி மார்க் பண்ணுறோம், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 8, அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு 3, ஒரு நாள் கேப் விட்டிங்கன்னா 2, அடுத்து ஒரு நாள் கேப் விட்டிங்கன்னா 5, இப்போ அடுத்து ஒரு நாள் கேப் விட்டிங்கன்னா 2, இப்போ அடுத்து ஒரு நாள் கேப் விட்டிங்கன்னா 2, அடுத்து ஒரு நாள் கேப் விட்டா 2 வரும். அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு மார்க் பண்ணிங்கன்னா 3, அடுத்து ஒரு நாள் கேப் விட்டிங்கன்னா 1. சரிங்களா? அடுத்து ஒரு நாள் கேப் விட்டிங்கன்னா 0, அடுத்து ஒரு நாள் கேப் விட்டிங்கன்னா 0. சரிங்களா? இது மாதிரி போயினே இருக்கலாம் நண்பா. சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 0 இருக்குல்ல, ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 0. இந்த 0 கூட நம்ம இல்லை இன்னும் ஒரு நாள் கூட மார்க் பண்ணிக்கோங்க. வேணும்னா கூட இன்னும் கூட நம்ம மார்க் பண்ணலாம். சரிங்களா? இது ஏன்னா நம்ம பார்த்தோன்னா இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இது வந்து போன மாதம் ரிசல்ட்டு. போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 30ஆம் தேதி வரைக்கும் இதை பிரிச்சுக்கலாம், 2ஆக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இது போன மாதம் வரைக்கும். சரிங்களா? இது போன மாதம் வரைக்கும். போன மாதம் ரொம்ப இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பவர். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி பண்ணுறோமோ அது ஃபுல்லாக போன மாதம் ரொம்ப பவரில் வந்து இருக்கும். இப்போ இதுக்கு வந்து போன மாதம் ஃபுல்லாக பவர். சரிங்களா? இந்த மாதம் ஃபுல்லாக மெயின். இப்போ 2ஆக பிரிச்சு நிற்கணும்ல, இது போன மாதம் கொஞ்சம், இந்த மாதத்தை ஸ்டார்டிங் 1ஆம் தேதி இருந்து அப்படி எடுக்கும்பொழுது நம்ம கடன் மாற்றிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குல்ல, இது என்ன பண்ணிடலாம், 1 + 1. சரிங்களா? இது ஸ்கோர் பண்ணிக்கோங்க 2. இந்த வரக்கூட நம்பர் கூட +8. நம்ம அந்த 8ஆம் நம்பர் நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணி 8ஆம் நம்பர் கூட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நம்பர் 1. இந்த 1 பவர் தான் 6 நெக்ஸ்ட். சரிங்களா? இந்த மாதிரி தான் வரணும். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? இங்கே மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 + 3 பார்த்தீங்கன்னா 6. 6 + 8 14. 14 நம்ப 5. இந்த 5க்கு பவர் தான் 0. நெக்ஸ்ட் டே ஆல் போர்டு. சரிங்களா? இந்த ஆல் போர்டுக்கு 0 பார்த்தீங்கன்னா 0 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம அந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். சரிங்களா? 3 + 3 பார்த்தீங்கன்னா 6. 6 + 8. சரிங்களா? 14. 14 நம்ப 5. இந்த 5க்கு பவர் தான் 0. நெக்ஸ்ட் டே ஆல் போர்டு. சரிங்களா? இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 0 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இது போன மாதத்துல இருந்து. சரிங்களா? அதே மாதிரி போன மாதம் எண்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். 2 + 2 பார்த்தீங்கன்னா 4 + 8 அப்போ 12. 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3. இந்த 3க்கு பவர் தான் 8 ஆல் போர்டு நம்மளுக்கு. இந்த ஆல் போர்டில் 8 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் 8ஆம் நம்பர் சி போர்டு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெயின். இப்போ ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி ரிசல்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே 2 இருக்கும். 2 + 2 பார்த்தீங்கன்னா 4 + 8. இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா 12. 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 3. சரிங்களா? 3 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டு. 1ஆம் தேதிக்கு ரொம்ப 2ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3. நம்ம 1ஆம் தேதி பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியில் 3 பர்சன்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக மெயின் நண்பா. இப்போ இங்கே 3 இருக்குது. 3 + 3 நண்பா 6. சரிங்களா? 6. 3 + 3 பார்த்தீங்கன்னா 6. 6 + 8 14. 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5. இந்த 5 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் டே ரிசல்ட் பாருங்கள், 5ஆம் நம்பர் பாஸ். அதே மாதிரி தான் இங்கே 8. நம்ம 8 8 16. 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7. 7 + 8. சரிங்களா? 15. 15 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6. நமக்கு கிடைச்ச ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 6. இப்போ 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 9. 9 நம்பர் எப்படி ப்ளஸ் பண்ணணுமே 9 + 9 பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 + 8 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 17. 17 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 8. நாளைக்கு கிடைச்ச ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 8. சரிங்களா? நாளைக்கு அப்போனா ஆல் போர்டுக்கு 8. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேருந்து இந்த மாதம் எண்டு வரைக்குமே பி போர்டு சி போர்டு, பி போர்டு சி போர்டு, இந்த 2 போர்டு தான் ஆடுறாங்க. மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா இந்த 2 போர்டு தான் ஆடுறாங்க. அப்போ இந்த 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு சி போர்டுக்கு மட்டும் தான் 8 வரணும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, பி போர்டு சி போர்டு. இப்போ அதே மாதிரி இங்கே 038. சரிங்களா? அடுத்து 751, 654,
26 இன்னைக்கு விழுந்த ரிசல்ட் 451 சரிங்களா. அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 நான் எங்கே மார்க் பண்ணுறேன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா இடத்துல மார்க் பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சி மார்க் நேற்று நான் இந்த இடத்துல மார்க் பண்ணேன் சரிங்களா. மார்க் பண்ணி தான் கொடுத்தேன். வீடியோ கொஞ்சம் அதிகமாக வரதுனால அதெல்லாம் வந்து மேக்ஸ் எதுவும் சொல்லலை சரிங்களா. ஏன்னா ரீசார்ஜ் நான் பண்ணலை, பண்ணிட்டுனா நமக்கு டீட்டெயிலாக நம்ம சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த 030 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 038 இங்கே பாருங்கப்பா ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 03. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 71 அதாவது ஏசிடி பாருங்கப்பா ஏசிடி 71 இங்கே பார்த்தீங்கன்னா 71 சரிங்களா. அடுத்து 65 அடுத்த நம்பர் பாருங்கப்பா ஏபிலேயே 65 சரிங்களா. இப்போ அடுத்தது இங்கே 18 சரிங்களா. அந்த 18ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மெயினாகவும் ஒரு நம்பர் பவர்லும் சீபோர்டும் இருக்கும் 86 சரிங்களா. அது நோட் பண்ணியிருந்தா நான் பார்த்தீங்கன்னா இங்கே 095 சரிங்களா. அதனால தான் ஒரு நம்பர் பவர்லையும் ஒரு நம்பர் மெயின்னு சொல்லிட்டு 5 9 கொடுத்துட்டேன் சரிங்களா. ஆனால் அது ரெண்டுமே நம்பர் பவர் 45 சரிங்களா. ஏபி 45. இப்போ அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 02 இருக்கும் சரிங்களா. அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 02 ஏதாச்சும் ஒரு நம்பர் பவரோ ஒரு நம்பர் மெயினும் சரிங்களா நாளைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் தான் சரி நண்பா. நாளைக்கு 0 இல்லைன்னா 5 இந்த ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் நம்ம நாளைக்கு வரணும் சரிங்களா. இதுலேருந்து ஒரு நம்பர். அதே மாதிரி 7 2 நம்பர் இதுலேருந்து ஒரு நம்பர் வரணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஆல் போர்டு சரிங்களா. ஆல் போர்டோட பி போர்டு இல்லை சி போர்டு சரிங்களா 8 அவ்வளோதான் நண்பா. நாளைக்கு பி போர்டை சி போர்டை 8 05லேருந்து ஒரு நம்பர் 77 2லேருந்து ஒரு நம்பர் சரிங்களா. நாளைக்கு இந்த நம்பர் தான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் நம்பர் எது ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு வின்னிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா என் கணக்கில் 0 பாஸ் ஆகும் சரிங்களா. அதனாலைக்கு 708 கூட ட்ரை பண்ணலாம், 780 கூட ட்ரை பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி மிஸ் ஆகக்கூடாது. இன்றைக்கி ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா. 451க்கு 4 போல் 5 மட்டும்தான் கொடுத்துருந்தேன், 5 மட்டும்தான் பாஸு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 9 இந்த மாதிரி கொடுத்தனா கூட நீங்கள் ஏதாச்சும் வின்னிங் எடுத்துக்கலாம் சரிங்களா. பாருங்கள் நாளைக்கு பி போர்டு சி போர்டுக்கா 8 0 5 அதை வந்து ஒரு நம்பர் 7 2 அதை வந்து ஒரு நம்பர் சரிங்களா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் நம்பர், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. நாளைக்கு ஆல் போர்டு விளாடுங்க நான் 8 கொடுத்துட்டேன் பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஜிட் கொடுக்க முடியல ஒரே ஒரு நம்பர் சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா 708 இல்லைனா 780 இந்த மாதிரி தான் வரும் நம்பர் சரிங்களா. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த 2 நம்பரும் கொடுத்துட்டேன் 0 5 7 2 சரிங்களா. ஒரு வேலை மெயின் ஒரு வேலை பவர் அப்படி வந்துச்சுன்னா சரிங்களா. அதே மாதிரி கின்ஷர்ட் வச்சு கூட நம்ம வச்சு பாருங்கள். உங்கள் கணக்கு இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 10 முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் சரிங்களா. 10 டைம் நண்பா.